ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்லேயே மெட்ரோ டிக்கெட் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் போய் க்யூவில் நிற்க வேண்டாம், ஆர் அந்த கார்டு வாங்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் ஃபோனில் ஜஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேயே வந்துட்டு கியூஆர் கோட் இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற நம்பரை வந்துட்டு மெட்ரோன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 8300 அகெயின் 0 திரும்ப 8600. இந்த ஒரு நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மெட்ரோன்னு சேவ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு நம்பர் வச்சுட்டு நீங்கள் எந்த டைம் எப்போ வந்து மெட்ரோவில் போகணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். இதான் நம்பர். நீங்கள் வந்துட்டு வெப்சைட் போனாலும் இந்த நம்பர் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸை தேடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு தேடுங்க. இப்போது இந்த மெட்ரோ சாட் ஓப்பன் ஆகிடும். இங்கே நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. இந்த ஹாய் மெசேஜ் அனுப்பி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே மெட்ரோலேருந்து நமக்கு ரிப்ளை வரும். இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுனாலும் ஓகே. நீங்கள் அது ஜஸ்ட்டு இங்கிலீஷில் நான் வந்து ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்திருக்க ரிப்ளை வந்துட்டு புக் யோர் டிக்கெட் நியர்பை ஸ்டேஷன் மோர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குது. நான் வந்து புக் யோர் டிக்கெட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டிக்கெட் டீட்டெயில்ஸ்னு அங்கேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெப்சைட்க்கு நமக்கு போகும். இது டிரெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ பாருங்கள், சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஓகேவா. நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதை வந்து சர்ச் சோர்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது பாருங்கள். நான் வந்து டிஎம்எஸில் இருக்கேன்னா ஏஜிடிஎம்எஸ்னு வரும். அப்படியும் இல்லை வேறு எங்கேயாவது இருந்து போகிறோம் அப்படின்னா, இப்போது 1000 லைட்ஸ் ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்னா நீங்கள் டைப் பண்ண அது வரும். உங்களுக்கு என்ன ஸ்டேஷன் வேணுமோ அதிலேருந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஆலந்தூர் போட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா ஆலந்தூர்னு வரும். நம்ம ஏர்போர்ட்லேருந்து புக் பண்ணிப்போம். ஸோ சோர்ஸில் வந்து ஏர்போர்ட் கொடுக்குறேன், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போது டெஸ்டினேஷனுமே அதே மாதிரி தான். எங்கே போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போது சென்ட்ரல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல்னு வரும். நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இல்லை விம்கோ நகர் போகிறீங்கன்னா விம்கோ நகர் மெட்ரோ ஆர் விம்கோ நகர் டெப்போட் எதுனாலும் எங்கே போகிறீங்களோ அங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பக்கத்தில் கிண்டி வரைக்கும் தான் போகிறோன்னாலும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் காஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் வந்து நான் போய் வாங்கும்போது எப்போவுமே 30 rupees கொடுப்பேன், ஏர்போர்ட் டு கிண்டி. இங்கே வந்துட்டு நமக்கு வந்து 24 தான் வரும். கார்ட்லேயுமே கம்மியாகும். இங்கே வந்து 24 rupees. இப்போ அங்கேயுமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் தான் டிக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு போல்.
நான் பார்த்தேன். நான் அங்கே வாங்கலை டிக்கெட்ஸ். பட் வாட்ஸ்அப்பில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து டிக்கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்து நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். இந்த மாதிரி வரும். இங்கே வந்து ரிவ்யூ அண்ட் பேன்னு இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம் தெரியுமா, அதே போல் தான் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஆப் வழியாக இல்லை கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக ஆப் வழியாகவே பண்ணி முடிச்சிருவேன். பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். நீங்கள் ரிவ்யூ அண்ட் பேவும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை பே நவ்வையும் கிளிக் பண்ணிக்கலாம். எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ், பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துட்டு ஒரு 20 to 25 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஒரு QR கோட் மாதிரி வரும். அதை நீங்கள் வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கலாம். க்யூலெலாம் நிற்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரியா? இது நான் வேறு ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணது. இங்கே வந்து ஸ்டேட்டஸ் ஆர்டர் கம்ப்ளீட் அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வரும். இது வந்து ஒரு 20 to 25 செகண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு மெசேஜ் உங்களுக்கு வந்து வரும். அதில் வந்துட்டு QR கோடு வந்து முடிஞ்சிடும். அந்த QR கோடை வச்சு தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியும். டிக்கெட் நம்பர் வரும் அண்ட் QR கோடு வரும். இது வந்ததுக்கப்புறமா ஒரு 20 செகண்ட்ஸில் அந்த தேங்க்ஸ் ஃபார் யுவர் புக்கிங்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்துட்டு திரும்ப 3 ஆப்ஷன் வரும். ஆட் டு ஃபேவரட்ஸ், ரிட்ரைவ் டிக்கெட்ஸ் அண்ட் கிவ் ஃபீட்பேக். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா நோ இஷ்யூஸ். நான் இது வரைக்கும் இந்த ஃபீட்பேக்லாம் அனுப்புனது கிடையாது. நீங்கள் வேணும்னா அனுப்பிக்கோங்க. இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு வந்துட்டு இன்ஆக்டிவ் மெசேஜ் ஒன்று வந்துடும். ரொம்ப நேரமாக ஆன்லைனில் நம்ம ரிப்ளை ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்றதுனால அந்த ஒரு மெசேஜ் வந்து அங்கே வந்து முடிஞ்சிடும். நீங்கள் இதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணோன்னா திரும்ப ஹாய் அனுப்பி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த டிக்கெட் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டிக்கெட் நம்பருக்கு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்துட்டு ஒரு அதோடய ஃபுல் சைஸ் வந்துடும். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும். நீங்கள் அங்கே யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே QR கோடு எங்கே நீங்கள் காட்டணுமோ அங்கே காட்டும்போது தான் அது வந்து ஓப்பன் பண்ணிவிடும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வைக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாட்ஸ்அப்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க.